வெல்கம் டு MS ஹாப்பி ட்ரேடிங். வாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரேடிங் வியூவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் ட்ரேடிங் வியூவோட சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்குது. பாருங்கள், அப்போ வந்து ட்ரேடிங் வியூ ஓப்பனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிஃப்டி 50யோட சார்ட் வந்து நான் வந்து சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், இன்றைக்கி நடந்த ட்ரேடிங்கோட சார்ட் இது நம்ம பார்க்குறது, ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீ வெர்ஷன், ட்ரேடிங் ப்ரீ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா பெய்டு வெர்ஷன் தான் போகணும். பெய்டு வெர்ஷன் தான் நீங்கள் வந்து மல்டி சார்ட் போட்டுக்கலாம். மல்டி சார்ட் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா பிளாட் பண்ணோம்னாக்கா பெய்டு வெர்ஷன் தான் போகணும். நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரீ வெர்ஷன் தான் இருக்கும். பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறது அது ட்ரேடிங் நிறைய பண்ணுறவங்க தான், நிறைய மாதத்துக்கு 50,000 1 லட்சம் பண்ணுறவங்க வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ப்ரீ வெர்ஷனாக போதும். இப்போ ப்ரீ வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது பாருங்கள் ட்ரெண்ட் லைன். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டூல்ஸ் இருக்குது, ட்ராயிங் டூல்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். இதில் போனீங்கன்னா பாருங்கள், நம்ம அதிகமாக சார்ட்டில் எது யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சார்ட்டு ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரேன்னாக்கா பாருங்கள், கீழே இருந்து இது பார்த்தீங்கன்னா வந்து வியாழக்கிழமையோட லோ. இங்கேருந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ கீழே லோவில் இருந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த கேண்டில் வரைக்கும் அப்படியே கிளிக் பண்ணல மேலே போனாக்க இது வரைக்கும் வரணும். இது வரைக்கும் ட்ரெண்ட் லைங்கிறத நான் வரையணும்னா கேண்டில் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் டச் ஆகணும், மோதணும். ஒரு 2-3 கேண்டிலாவது உங்களுக்கு 3 பேராக டச் ஆகணும். அது இந்த இடத்துல வந்து டச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டேன். பாட்டம்ல இருந்து ஐ வரைக்கும் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா? இது மேலே இழுக்குனாலும் இழுத்துக்கலாம், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இழுக்குனா கூட இழுத்துக்கலாம், மேலே வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து பாருங்கள் ட்ரேட் ஓப்பன் ஆனது, கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துருக்கு. கீழே வந்து திரும்ப புல் பேக் மேலே போயிட்டு திரும்ப மேலே வந்து நிற்க முடியாமல் அப்படியே கீழே வந்துருக்கு. மேலே ஏறி இறங்கி கீழே வந்துருக்கு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து சப்போர்ட்டு. பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து 15,883 சப்போர்ட்டு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே ஏறி இருக்குது. மேலே ஏறவும் பாருங்கள் எப்படி ஏறி இருக்குது, இறங்கி ஏறி பாருங்கள் மார்க்கெட் இங்கே வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஒரு டச் ஆகிருக்கு. அதில் பிறகு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துருக்கு, பை திரும்ப ட்ரெண்ட் லைன் டச் ஆகிருக்கு. திரும்ப அங்கே பாருங்கள் மார்க்கெட் இங்கே ஏற முடியல. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. திரும்ப பாருங்கள் கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்கு. ஆனால் பாருங்கள் ட்ரெண்ட் லைன் பாருங்கள் உடைக்கல. ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து எந்த வாரமே நம்மளுக்கு க்ளோசிங் வைக்கல. இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெண்ட் லைனை விட்டு வெளியே வந்து பாருங்கள், வெளியே வந்து தான் ட்ரேடாக இருக்குது. இந்த மாதிரி வெளியே வரும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் மேலே ஏற முடியல, இறங்கி ஏற முடியல. இந்த இடத்துல நம்ம ஷார்ட் அடிச்சிடலாம். இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்குது. ஏரோ வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ஏரோ வரும் ட்ராப் பண்ணிக்கலாம். இது ஏரோ, இது பார்த்தீங்கன்னா ஏரோ தான். ஒன்றும் இல்லை, ஏரோனா உங்களுக்கு இது இருக்கும், ரொம்ப பெரிய வரும். அதுதான் ஏரோ. எனக்கு தேவையில்லைதான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும்னா அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள் ஒரு சின்ன பார் வரும், டூல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் டிலைட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனில் வந்து எதாவது மாற்றணும், கலர் சேஞ்ச் பண்ணால் ட்ரெண்ட் லைனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் லைன் டூல் கலர்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். என்ன கலர்ஸ் வேணும் மாற்றிக்கலாம். எல்லோ, க்ரீன் வேணால் க்ரீன், இந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அதை மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைனோட திக்னஸ் வந்து எனக்கு இன்னும் பெருசாக வரணும். நம்ம 1 பிக்சல் இருக்குது, இது வந்து நீங்கள் 2 பிக்சலாக மாற்றிக்கலாம். இன்னும் பெருசாக வரணும், அதில் கிளிக் பண்ணி 3 பிக்சல் கிளிக் பண்ணி வரணும். மீடியம் நார்மல் வந்து 1 பிக்சல்.
இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஸ்டைல், இந்த லைன் எப்படி வரணும், டாட்டடாக வரணும்னா டாட்டடு, இந்த மாதிரி டாட்டடாக வரும். இது வந்து டேஷட் லைனு, இது டாட்டர் லைனு, டாட்டர் லைன் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். ட்ரெண்ட் லைனில் வந்து டெக்ஸ்ட் எதை வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு வேறு சூஸ் பண்ணிக்கிட்டு கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், என்ன கலர்ஸ் வேணும் கொடுத்துக்கலாம். இல்லை கொடுக்குறேன் சைஸு நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன சைஸ் வேணுங்கிறது. டிஃபால்ட்டாக போல்டு வேணுமா இட்டாலிக் வேணுமா, டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பை ஆன் ட்ரெண்ட் லைன் அபோவ். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் அலைன், ட்ரெண்ட் மேலே வரணுமா இல்லை மிடில் வரணுமா இல்லை பாட்டம் வரணுமா. நான் பாட்டம் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் ட்ரெண்ட் லைன் பாட்டம் வந்துடும். இதே வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வரணும் பாருங்கள், டாப் கொடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்துடும். மிடில் வரணும் பாருங்கள், மிடில் கொடுத்தீங்கன்னா மிடில் வந்துடும். இந்த லைன் மேலே வரும், மிடில் வரும். செட்டிங்ஸ் போயிட்டு டிஃபால்ட்டாக டாப்பில் இருக்குது. சென்டர்னா பாருங்கள் சென்ட்ரல் வரும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சென்ட்ரல் வரும். இதே வந்து டாப் கொடுத்தா இங்கே மேலே போயிடும், பாட்டம்னா இங்கே வரும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் வந்து இங்கே இருக்குது. லைன் வந்து உங்களுக்கு பெருசு மேலே போகணும்னா இது கொடுத்துக்கலாம். எக்ஸ்டெண்டு லெஃப்ட் லைனாக பாருங்கள் கீழே பெருசாகும், எக்ஸ்டெண்ட் ரைட்னா பாருங்கள் மேலே பெருசாகும். மிடில் பாயிண்ட்னா மிடில் பாயிண்ட், ப்ரைஸ் லேபிள் வரும்னா ப்ரைஸ் லேபிள் கொடுத்துக்கலாம். தேவையில்லாம் எடுத்துக்கலாம் பண்ணிடலாம். இது மாதிரி இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, பார்ஸ் ரேஞ்ச் இருக்குது. இது வேணால் கொடுத்துக்கலாம். தேவையானது நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இது வந்து கோஆர்டினேட்ஸ், இதெல்லாம் விட்டுருங்க. விசிபிலிட்டி இதெல்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்துட்டோம், லைன் இது ஏரோ பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வேணும்னா ஹரிசாண்டல் லைன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட் தான் என்ன இருக்குது, மேலே போகும்போது சப்போர்ட்டாக ஆக்டிவ் இருக்குது. அதனால் வந்து இது நேராக வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்தீங்கன்னா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கலர் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலராக ரெட் கொடுத்தீங்கன்னா நான் இருக்குது மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வந்துருக்கு, சப்போர்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் பாருங்கள் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இந்த மாதிரி வந்து லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன லைனு, ஹரிசாண்டல் லைன். இதில் அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு பிக்சலு செட்டிங்ஸ் போய் எது வேணால் கொடுத்துக்கலாம். சேம் அதே தான், எல்லாம் கொடுத்துக்கலாம். இது ட்ரெண்ட் லைனு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ணுறது இது வந்து ஹரிசாண்டல் ரே, அதாவது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் முழுசாக வருது பார்த்தீங்களா. சார்ட்டு வந்து உங்களுக்கு சார்ட்டில் எல்லாமே வரும் ட்ரெண்ட் லைன். இந்த மாதிரி எனக்கு எல்லாமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இங்கேருந்து மட்டும் தான் வரும்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரும். எங்கே நீங்கள் கிளிக் பண்ண அங்கேருந்து ரைட்டில் போகும், ரைட் சைட் லைன் வந்து பெருசாகும், லென்த்தாக போயிட்டு இருக்கோம், லெஃப்ட் சைடு வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரே, ஓகேங்களா. மற்ற செட்டிங்ஸ்லாம் அதே தான், கலர்ஸ் மாற்றுறது அது வந்து எல்லாம் தான். அதுக்கடுத்து அதிகம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது கிராஸ் லைன், பேரலல் சேனல் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேரலல் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் மாதிரி ஏதாவது சார்ட்டில் தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சேனல் அங்கே இங்கே இருக்குது, இங்கேருந்து இது கிளிக் பண்ணுங்கள், கீழே இருந்து மேலே அது கிளிக் பண்ணி அப்படிங்க இழுத்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி பேரலல் சேனல் நீங்கள் போட்டுக்கலாம், வரைஞ்சிக்கலாம். சார்ட்டில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி வந்து அமையணும். பேரலல் சேனல் வர மாதிரி இருங்க, போட்டு காமிக்கிறேன். ஒரு சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் போச்சுன்னா அந்த மாதிரி தெரியும். நான் 50 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். 50 மினிட்ஸ் மாற்றிக்கிட்டு இப்போ பாருங்கள் நான் பேரல் சேனல் வருவேன். இங்கேருந்து இந்த லோவில் இருந்து இந்த ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லோவில் இருந்து இந்த ஹை கிளிக் பண்ணுறேன், அப்படியே ட்ரா பண்ணுறோம். இங்கே வரும், மேலே போனால் மேலே வரும். இந்த சார்ட் வந்து பேரல் சேனல் கரெக்டாக வரல. பேரல் சேனல் வர மாதிரி கீழே இருந்து
சேனல் வரும். இங்கேருந்து இந்த கையிலேருந்து இந்த லோ கிளிக் பண்ணுறா வரும். அப்படியே டாப் பண்ண வரும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பரவல் சேனல் வேணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குள்ளேயே அது தெரியும். அதுக்கு அடுத்து அதிகம் யூஸ் பண்ணுறது ரெக்ரெஷன் ட்ரெண்டு. ரெக்ரெஷன் ட்ரெண்ட் அதிகம் யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் ட்ரெண்ட் இங்கேருந்து இந்த லோ கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இந்த லோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். இதை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணி பை செல் பண்ணலாம். இங்கே பாட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு டாப்பில் போனால் ஷார்ட் அடிச்சிடலாம். அதே மாதிரி சைடு வேஸு பிரேக் அவுட் மேலே ஏற்ற முடியலாம், ஷார்ட் அடிச்சிடலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பேர்? ரெக்ரெஷன் ட்ரெண்டு. இது ஃப்ளாட்டு டாப் பாட்டம். இது டிஸ்டைன் சென்டர். இதெல்லாம் அதிகம் பயன்படுத்துறது யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு அடுத்து முக்கியமான யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். அது செகண்ட் டூவை கிளிக் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டே இருக்கும். ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டு ஒரு ஹை. இந்த கடைசியாக அந்த ஐ பாருங்க. இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. நான் இந்த ஐ போகிற மாதிரி இந்த ஐயிலேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாருங்க யூஸ் பண்ணிட்டீங்களா? யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி போகலாம். மார்க்கெட் பாருங்க கேப் அப் ஓப்பன் ஆகி 0.3% சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இது வரைக்கும் போயிருக்கு 0.6 கோல்டன் ரேஸ். இது வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு மேலே போக முடியல. திரும்ப ரிவர்சல் 50% உடைச்சாவே டவுன் ட்ரெண்ட் தான். 50% வந்துருச்சு. ஒரு பெரிய கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆச்சுனாவே டவுன் ட்ரெண்ட் தான். தைரியமாக ஷார்ட் ஆகும். இந்த ஷார்ட் அடிச்சு ப்ராஃபிட். இந்த மாதிரி ஃபிபனாக்கி ட்ரா பண்ணி நீங்கள் பை செல் பண்ணலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வர டூல்ஸு ட்ரெண்ட் லைன் பேஸ்டு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது, பிட்ச் போருக்கு இருக்குது. இதெல்லாம் அதிகம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கானா பாக்ஸு, ஃபிபிக் சேனல் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம கூட பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ட்ராயிங், ப்ரஷ் வேணால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் ட்ராயிங் வரையினா வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ட்ராயிங்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் ஏதாவது வேணுன்னா நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் வேணால் ரெக்டாங்கிள், சைடு வேஸ்க்கு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். சைடு வேஸ் பொறுமை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ரெக்டாங்கிள் போட்டு நீங்கள் வந்து டாப்பில் ஃபில் பண்ணலாம், கீழே பை பண்ணலாம். ரெக்டாங்கிள், சர்க்கிள், எக்லிப்ஸு, பாத்து, கர்வு இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வேணும் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் தான். லாங் பொசிஷன் கிளிக் பண்ணி எங்கே லாங் போடுங்கிறது இது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இழுத்துட்டு இது வரைக்கும் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் போட்டுக்கலாம். டார்கெட் லாங்கு, கீழே ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம். லாட் சைஸ் எவ்வளவு, ரிஸ்க் எவ்வளவு, என்ட்ரி தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இதை பார்த்து நீங்கள் டிசைல் பண்ணலாம். கொடுத்துடலாம். இது வந்து ஏரோ 50 ட்ராப் பண்ணாங்க கொடுத்துடலாம். மார்க்கெட்டை வந்து இங்கே வந்துச்சுன்னா பை பண்ணுற மாதிரி பையிங் சிம்பிள் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஸ்கிரீனில் பார்க்க நல்லா தெரியும். ஸ்கிரீனில் பார்க்குறது பார்க்க டக்குன்னு நம்ம ஞாபகம் வரும். அதனால் ஏரோ கொடுத்துருவோம். ஏரோ கொடுத்து அந்த மாதிரி அப் டவுன் ஏரோஸ் நிறையா இருக்குது. இதுவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இது வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேலு. இந்த கேண்டில் இந்த லோவில் இருந்து ஹையில் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பார், 5 பார் இருக்குது. 1 hour 50 minutes ஆகிருக்கு. 224 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாயிண்ட் இது பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராயிங் ஸ்டேபிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது ட்ராயிங்கில் ட்ரெண்ட் லைன் கொடுத்துட்டேன். ட்ரெண்ட் லைன் கொடுத்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்க. அடுத்தது போட்டுனாங்க திரும்ப இங்கே கிளிக் பண்ணணும். அது பதில் நீங்கள் ட்ரா மோடு கொடுத்தீங்கன்னா
ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணி பாருங்க. ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ அந்த ஆன்லேயே இருக்கும். ட்ரெண்ட் லைன் எங்கே போனாலும் ட்ரெண்ட் லைன் வரையலாம். அதுதான் இதுக்கு தான் வந்து ட்ராயிங் போடு. தேவையில்லாங்க எடுத்துடலாம். இது லாக் பண்ணுறதுக்கு ட்ராயிங் லாக் பண்ணிட்டா எல்லாமே லாக் ஆகிடும். இது வந்து கிளிக் பண்ண ஹைட்டு ட்ராயிங் தேவையான ஹைட் பண்ணிக்கலாம். வேணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி 50 பாருங்க மேலே இருக்குது. 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். 50 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். எல்லாமே மாற்றிக்கலாம். எல்லா ட்ராயிங் எடுக்கணுனாக்கா ரிமூவ் பண்ணாக்கா ரிமூவ் ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா எல்லா ட்ராயிங் போயிடுச்சுங்களா எல்லாம் போயிடும். ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 1 டே வீக் எல்லாம் மாற்றிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பார் கேண்டிலா எக்கனாசியாக மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் இங்கே கிளிக் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் வரும். ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வரும்னாக்கா மூவிங் ஆவரேஜ் இந்த கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம 2 இண்டிகேட்டர்ஸ் தான் பயன்படுத்த முடியும். இது வந்து இண்டிகேட்டர்ஸ் டெம்ப்ளேட்டு. இது அலர்ட் கொடுத்துக்கலாம். ப்ரைஸ் அலர்ட் வேணால் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அலர்ட் கொடுத்து 50 கிராசிங் எதுக்கு மேலே போனால் வேல்யூ இத்தனை பாயிண்ட்டுக்கு மேலே போனால் கொடுத்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும். மெசேஜாக மெயிலாக மொபைல் ஆப்பில் வரணுமா அப்படின்னு கொடுத்துக்கலாம். டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, வாட்ச் லிஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டில். இது வந்து நான் அப்புறமா சொல்லி தரேன். இப்போ இந்த வீடியோ சைஸ் லென்த் அதிகமாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.